வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் குமரி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுவும் பைனாப்பிள் வச்சு 3 பொருட்கள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். இப்போ நான் ஒரு பைனாப்பிள் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். பைனாப்பிளுடைய நடு பகுதி நமக்கு எடுத்துக்க வேண்டாம். வேற எல்லா பார்ட்ஸுமே இந்த மாதிரி ஃபைனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் வந்து நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா குக் ஆகும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்கு 2 கப் ஃபுல்லா பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவியது நான் எடுத்திருக்கேன். சுகர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பைனாப்பிள் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். புளிப்பு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா சுகர் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அதே சமயம் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா சுகர் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்க வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து தேவைப்படும். அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க அந்த பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஃபைனா கட் பண்ணும்போது தான் சீக்கிரமா குக் ஆகும். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து எந்த வாட்டருமே தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்றேன். சுகர் நம்ம ஆட் பண்ணும்போதே பைனாப்பிளோட எல்லா ஜூஸுமே செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். அந்த சிரப்போடு சேர்ந்து தான் இந்த ஸ்வீட் வந்து குக் ஆகும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பைனாப்பிளோட எல்லா ஜூஸுமே செப்பரேட்டா பிரிஞ்சு வருது. இந்த ஜூஸ்ல தான் இந்த பைனாப்பிள் வந்து குக் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட அந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்றேன். சுகர்ல பாதி சுகர் வந்து நான் எடுத்துக்கல, ஹாஃப் தான் நான் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து துருவி எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளோட சேர்ந்து இந்த தேங்காவும் நல்லா குக் ஆகணும். கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வரணும். பாத்தீங்கன்னா தெரியும், கலர் எல்லாமே ஈவனா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து நீங்க குழந்தைகளுக்கு விருப்பமான லட்டு மாதிரியும் நீங்க வந்து பிடிச்சி கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.